இன்றைக்கு 220 வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு சன்னிதானமாக இந்த சன்னிதானம் அராளி பகுதியிலே விளங்குகிறது. இந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முழுக்க கருங்கற்களினால் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயம் 28 தூண்களிலே தாங்கி நிற்கின்றது. இந்த ராஜகோபுரத்தினுடைய உச்சியிலே கலசங்கள் கருங்கல்லினாலே செய்யப்பட்டிருக்கின்றன. அது இந்த ராஜகோபுரத்தினுடைய சிறப்பு. அதாவது நாங்கள் மற்ற ஆலயங்களிலே ராஜகோபுரங்களுக்கு செப்பு கலசங்களை அல்லது பித்தளை கலசங்களை அங்கே மேலே வைப்பது மரபு. தரிசனம் தெரியுதே, நம் தீமையாவுமே விலகுதே. உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலமாக இருக்கக்கூடிய எங்களுடைய ஐபிசி தமிழ் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்னும் ஒரு தீபதர்ஷனம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. எங்களுடைய இந்த தீபதர்ஷனம் நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய தாயக பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயங்களுக்கு தேடி சென்று அந்த ஆலயங்கள் தோற்றம் பெற்ற தல வரலாறுகள், சிறப்புகள், மகிமைகள் எல்லாவற்றையும் தொகுத்து உங்கள் இல்லத்திரைகளுக்கு கொண்டு வரக்கூடிய நாங்கள் இன்றைய தினமும் யாழ்ப்பாணம் அராளி பகுதி, அராளி வடக்கு பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஞான வைரவர் ஆலயத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த ஆலயத்தினுடைய தலவரலாறுகள், சிறப்புகள், மகிமைகள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பிக்க இருக்கின்றோம். எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இந்த ஆலயம் பற்றிய மேலதிக விடயங்களை அறிந்து கொள்ளலாம். திருமூலரால் சிவபூமி என அழைக்கப்பட்டதும் தேவார முதலிகளால் பாடப்பெற்ற புண்ணிய தலங்கள் இருக்கின்றதுமான ஈழவள திருநாட்டிலே வடபால் சைவமும் தமிழும் தழைத்தோங்கும் யாழ்ப்பாண மாவட்டத்திலே தென்கிழக்கு திசையிலே சிற்பகலா விற்பனர்களும் கற்றுத்தேறிய சான்றோர்களும் சகலகலா விற்பனர்களும் பண்டிதர்களும் இருக்கின்ற கிராமமே அராளி கிராமமாகும். இந்த அராளி கிராமத்திலே அராளி வடக்கு பகுதியில் புகழ்பெற்று விளங்கும் ஆலயம்தான் அராளி வடக்கு புளியடி ஸ்ரீ ஞான வைரவர் ஆலயமாகும். இந்த வைரவ பெருமானினுடைய திருத்தலமானது எவ்வாறு தோற்றம் பெற்றது என்ற வரலாற்றை பார்ப்போமாக இருந்தால், இன்றைக்கு 220 வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு சன்னிதானமாக இந்த சன்னிதானம் அராளி பகுதியிலே விளங்குகிறது. அதாவது அந்த காலத்தில் வீட்டில் தெய்வங்களை வைத்து வழிபட்டு வந்தார்கள். குல தெய்வங்கள் என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குல தெய்வங்கள் இருக்கும். இப்படியாக இந்த சந்தர்ப்பத்தில் அந்த வைரவ பெருமானை குலதெய்வமாக வீட்டிலே பிரதிஷ்டை செய்து அதற்கு வழிபாடுகள் எல்லாம் நிகழ்த்தி வந்தார்கள். அதற்கு பிற்பாடு வீட்டில் வைரவரை வைத்து வழிபடுவது கஷ்டம், அதாவது கடினம் என்றதால கூடாது என்றதுக்காக அதுக்கு தனியாக ஒரு ஆலயம் ஒன்றை அமைக்க வேண்டும் என எண்ணி ஆலயத்திற்கென ஒரு காணியை வாங்கி அதில் சூலம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து அதற்கு பூஜை வழிபாடுகள் எல்லாம் நிகழ்த்தி வந்தார்கள். இந்த வைரவ பெருமானினுடைய திருத்தலமானது போர்த்துகேயர் ஆட்சி காலத்தில் தோற்றம் பெற்றதாகும். அதாவது அராளி வடக்கை சேர்ந்த சைவ பெரியார் வைரவநாதர் அவர்கள் தான் வணங்கி வழிபடுவதற்காக அராளி வடக்கில் உள்ள அற்புதபாசா என்ற தனது வீட்டில் ஐம்பொன்னால் ஆன வைரவர் திரிசூலத்தை வைத்து வழிபட்டு வந்தார். இவ்வழிபாடு வீட்டில் செய்வதை விட தனி ஆலயம் அமைத்து செய்வதே சாலச் சிறந்தது என்பதை உணர்ந்து அராளி வடக்கு நாகேந்திர மரத்தடியில் உள்ள தனது சொந்த வளவில் புளிய மரத்திற்கு கீழ் வைத்து வழிபட ஆரம்பித்தார். அதன் பின்னரே இவ்வாலயம் புளியடி ஞான வைரவர் ஆலயம் என தோற்றம் பெற்று காணப்படுகிறது. வணக்கம். நாங்கள் அராளி வடக்கு நாகேந்திர மடம் என்று குறிப்பிடப்படுகின்ற அந்த பகுதியிலே அமைந்திருக்கின்ற ஞான வைரவ பெருமானினுடைய சன்னிதானத்திலே அந்த ஆலயத்தினுடைய பூர்வீக வரலாறுகளை பற்றி இங்கே நோக்க இருக்கின்றோம். அராளி கிராமம் யாழ்ப்பாணத்திலே பல்வேறுபட்ட வரலாற்று சிறப்புகளையும் பல்வேறுபட்ட அறிஞர்களையும்
கலைஞர்களையும் தன்னகத்தே கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய கிராமமாகும். யாழ்ப்பாணத்திலே பழம்பெரும் கிராமங்களிலே ஒன்றாக இருக்கின்ற அராலி கிராமத்தின் அராலி வடக்கு பகுதியிலே செட்டியார் மடம் என்று அழைக்கப்படுகின்ற பகுதியிலே அதற்குள்ளே நாகேந்திர மடம் என்று அழைக்கப்படுகின்ற குறிச்சியிலே இவ் ஆலயம் அமைந்திருக்கின்றது. அதாவது யாழ்ப்பாணம் காரைநகர் பிரதான வீதியிலே செட்டியார்மட சந்தியிலே இருந்து 1 கிலோமீட்டர் தெற்கே அமைந்திருக்கின்ற அராலி இந்து கல்லூரியின் பிரதான வீதியூடாக கிழக்கே 500 மீட்டர் செல்லுகின்ற போது இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற பிரதேசத்தை நாகேந்திர மடம் என்று அழைப்பார்கள். அந்த பிரதேசத்திற்கு நாகேந்திர மடம் என பெயர் வர ஒரு காரணம் இருக்கின்றது. அதாவது 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலே அராலியிலே வாழ்ந்த ஒரு சித்தர் கந்தஞானியார். இவர் அராலி மேற்கிலே தற்பொழுது கொட்டைக்காடு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பிரதேசத்திலே 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலே வாழ்ந்தவர். இந்த சித்தருக்கு பிரதம சீடனாக இருந்த ஒருவர் அராலி வடக்கு பகுதியிலே இருந்த நாகேந்திர ஐயர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பிராமணோஸ்தமர். இந்த நாகேந்திர ஐயர் தான் சித்தர் கந்தஞானியாருக்கு செய்ய வேண்டிய இறுதி கிரிகைகள் எல்லாவற்றையும் செய்ததாக ஞானியாருடைய வரலாறுகள் எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றன. அந்த நாகேந்திர ஐயரினாலே உருவாக்கப்பட்ட ஒரு சிவாலயம் இந்த நாகேந்திர மட பகுதியிலே இருக்கின்றது. நடராஜர் ஆலயத்தை ஸ்தாபித்து வைத்த ஒரு பெரியவரினுடைய பெயரினாலே அந்த பிரதேசம் இன்று நாகேந்திர மடம் என அழைக்கப்படுகின்றது. அந்த நாகேந்திர மட பகுதியிலே இந்த ஞான வைரவர் ஆலயம் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய ஆரம்ப வரலாறுகளை நாங்கள் நோக்கி பார்த்தோமாக இருந்தால், இது ஆரம்பத்திலே அமைந்திருந்த இடம் வேறு, தற்பொழுது அமைந்திருக்கின்ற இடம் வேறு. அராலி வடக்கு பகுதியிலே பெருங்குடி நில பிரபுக்களிலே ஒரு பகுதியினராக இருந்தவர்கள் அராலி வைரவநாத முதலியார் என்று அழைக்கப்படுகின்ற ஒருவர். இவர் அராலி கிழக்கு தெற்கு பகுதியிலே இருந்த தெய்வேந்திர முதலியாரின் உடைய ஒரு நெருங்கிய உறவினர். இந்த வைரவநாத முதலியார் அராலி வடக்கு பகுதியிலே இருந்த காலத்திலே தன்னுடைய நிலபுலன்களோடு சேர்த்து தனக்கென ஒரு மிகப்பெரிய வீடு ஒன்றை அமைத்தார். அந்த வீட்டுக்கு அவர் வைத்த பெயர் அற்புதவாசா. அற்புதவாசா என்று அழைக்கப்படுகின்ற அந்த வீடு கிட்டத்தட்ட 1800ஆம் ஆண்டளவிலே அல்லது அதற்கு பின்னர் சிறிது பின்னர் அந்த வீடு அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த வீட்டிலே வைரவநாத முதலியார் முதல் இந்த வைரவர் திரிசூலத்தை வைத்து தன்னுடைய வழிபாட்டை ஆரம்பித்தார். வைரவர் திரிசூல வழிபாடு ஈழத்திலே எவ்வாறு வந்தது என்பதற்கு பல கதைகள் இருக்கின்றன. அதிலே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம், அதாவது போர்த்துகேயர் ஆட்சி காலத்திலே சைவ ஆலயங்களுக்கும் சைவ வழிபாட்டுக்கும் தடைகள் விதிக்கப்பட்ட போது சைவ மரபுகளை பேணி பாதுகாப்பதற்காக எங்களுடைய தமிழ் மக்கள், சைவ மக்கள் ஆலயங்கள் இல்லாத போது வைரவ வழிபாட்டை, வைரவருடைய திரிசூலங்களை மரங்களுக்கு கீழே வைத்து இறைவனாக வழிபட்டார்கள். இந்த வைரவநாதரின் உடைய இல்லத்திலே வைத்து தொடங்கப்பட்ட இந்த வைரவர் வழிபாடு, அதாவது ஒல்லாந்தர் காலத்தினுடைய பிற்பகுதி அல்லது ஆங்கிலேயர் காலத்தினுடைய ஆரம்ப பகுதியாக இருக்கலாம். பின்னர் இந்த மதங்களுக்கு இடையிலே ஒரு நல்லிணக்கம் ஏற்பட்டு ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் எங்களுடைய சமயங்களை நாங்கள் பின்பற்றலாம், வழிபடலாம் என்று மத சுதந்திரம் கொடுக்கப்பட்ட பின்னர் அந்த அராலி வடக்கிலே இருந்த பெருமக்கள் ஒரு சிலர் இந்த வைரவநாதர் என்ற அந்த பெரியாரிடம் சென்று
நீர் வீட்டிலே வைத்து வழிபடுகின்ற அந்த வைரவர் திரிசூலத்தை நாமும் எல்லோரும் வழிபடும் பொருட்டு உமக்கு சொந்தமாக இருக்கின்ற இந்த நாகேந்திர மடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திற்கு அருகிலே இருக்கின்ற ஒரு மரத்தடியிலே வையும், எல்லோரும் அதை சென்று அங்கே வழிபடுவோம் என்று வேண்டினார்கள். அந்த அராலி வடக்கிலே இருந்த அந்த பெருமக்களினுடைய வேண்டுகோளை ஏற்று தனக்கு சொந்தமாக இருந்த அந்த நாகேந்திர மட பகுதியிலே புளிய மரத்திற்கு அருகிலே தன்னுடைய வீட்டிலே தான் வைத்து வழிபட்ட அந்த முத்தலை சூலத்தை கொண்டு வந்து கிழக்கு முகம் நோக்கியதாக வைரவநாதர் என்ற அந்த பெரியார் பொதுமக்கள் எல்லோரும் வழிபடுவதற்காக பிரதிஷ்டை செய்தார். அவரால் அந்த புளிய மரத்துக்கு அருகிலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட வைரவர் ஆலயம் இது என்பதனால் இது புளியடி வைரவர் என்றும் அழைக்கப்படுகின்றது. நாகேந்திர மடம் என்ற அந்த பகுதியிலே புளிய மரத்திற்கு அருகிலே வைக்கப்பட்ட வைரவர் என்பதனாலே இது அராலி வடக்கு நாகேந்திர மடம் புளியடி ஞான வைரவர் ஆலயம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த எம்பெருமானினுடைய திருத்தலத்திலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தினமும் 2 கால பூஜை வழிபாடுகள் சிறப்பான பூஜைகளாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆலயத்தில் திருவிழாக்கள் எதுவும் இல்லை. சங்காபிஷேகம் சிறப்பான முறையிலேயே நடைபெற்று வருகிறது. அதை தாண்டி மாதம் வருகின்ற தேய்பிறை அஷ்டமி தினத்திலும் கூட எம்பெருமானினுடைய திருத்தலத்திலேயே சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. அதைவிட தைப்பொங்கல் தினத்திலும் இங்கு சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. பல நூற்றாண்டுகள் பழமை பெற்று திகழும் இந்த வைரவ பெருமானினுடைய திருத்தலத்திலே தினமும் 2 கால பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. அத்துடன் இங்கு மாதந்தோறும் வருகின்ற தேய்பிறை அஷ்டமி தினங்களில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகிறது. மேலும் இங்கே தைப்பொங்கல் தினத்திலும் சிறப்பான அபிஷேகங்கள் நடைபெறுகிறது. இந்த ஆலயத்திலே தினமும் 2 நேர பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. தினமும் காலை மாலை என்ற 2 நேரங்களும் ஆலயத்திலே பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. காலையிலே 7 மணி முதல் 8 மணி வரை ஆலயம் திறந்திருக்கும். மாலையிலே 5 மணி முதல் 6 மணி வரை ஆலயம் திறந்திருக்கும். இந்த 2 நேர பகுதிகளிலும் வேத ஆகம முறைப்படி ஆலயத்திலே பூசை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்றன. இந்த ஆலயத்திலே விசேஷ பூஜை வழிபாடுகளாக நோக்கினோமாக இருந்தால் தைப்பொங்கல் உற்சவம் மிகச் சிறப்பானதாகும். அராலி வடக்கு பகுதியிலே இருக்கின்ற சைவ இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து தைப்பொங்கல் தினத்தன்று காலையிலே ஆலயத்திலே பொங்கல் பொங்கி ஆலயத்திலே விசேஷ பூஜைகள் அபிடேகங்கள் என்பவற்றை எல்லாம் செய்து மாலை நேரத்திலே ஆலயத்திலே எழுந்தருளி மூர்த்தியாக இருக்கின்ற வைரவ பெருமானை கிராம பிரதர்ஷனமாக, அதாவது அராலி வடக்கு பகுதியிலே இருக்கின்ற பாதைகளினூடாக அராலி வடக்கு கிராம பிரதர்ஷனமாக வைரவ பெருமானை கொண்டு வருவார்கள். அவ்வாறு இந்த தைப்பொங்கல் தினத்தன்று காலையும் மாலையும் அராலி வடக்கு இளைஞர்களினாலே இந்த வைரவ பெருமானினுடைய சன்னிதானத்திலே உற்சவம் சிறப்பாக செய்யப்படுகின்றது. அடுத்தது இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற உற்சவங்களிலே மாதவள்ளி உற்சவம் குறிப்பிடத்தக்கது. மாதவள்ளி என்று சொல்லுவது தமிழுக்கு மாதம் பிறந்த பின்னர் வருகின்ற முதலாவது வெள்ளிக்கிழமையை மாதவள்ளி என்று சொல்லி அழைப்பார்கள். அவ்வாறு அழைக்கப்படுகின்ற மாதவள்ளியிலே இந்த வைரவர் ஆலயத்திலே மாலை நேரத்திலே விசேஷ உற்சவம் நடைபெறுகின்றது. சில அடியார்கள் இந்த மாதவள்ளி நாட்களிலே தங்களுடைய நேர்த்திக் கடன்களை நிறைவு செய்வதற்காக ஆலயத்திலே பொங்கல் பொங்குதல், வடை சுடல் முதலான நிகழ்வுகளையும் செய்து தங்களுடைய நேர்த்திக் கடன்களை மாதவள்ளியிலே நிறைவேற்றி வருகின்றார்கள். அடுத்து இந்த ஆலயத்திலே கொண்டாடப்படுகின்ற இன்னும் ஒரு சிறப்பான உற்சவமாக சொல்லப்படுவது சித்திரா பௌர்ணமி உற்சவமாகும்.
சித்திரா பௌர்ணமி என்று சொல்லப்படுவது சித்திரை மாதத்திலே வருகின்ற பௌர்ணமி திதியோடு கூடிய அந்த சிறப்பு நாள். அந்த சித்திரா பௌர்ணமி நாளிலே இந்த ஆலயத்திலே சித்திரை கஞ்சி அல்லது சித்திரகுப்த கஞ்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த சித்திரை கஞ்சி இங்கே வழங்கப்படுகின்றது. இந்த பகுதியிலே இருக்கின்ற அடியவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து காலையிலே கஞ்சி காய்ச்சி மதிய நேரத்திலே வைரவ பெருமானுக்கு அதை நிவேதனம் செய்து அடியவர்கள் எல்லோருக்கும் வழங்கி இந்த சித்திரை பௌர்ணமி உற்சவத்தை இந்த ஆலயத்திலே கொண்டாடி வருகின்றார்கள். அதே போல இந்த ஆலயத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இன்னும் ஒரு சிறப்பான உற்சவம் கும்பாபிஷேக தின மணவாள கோலம். இந்த ஆலயம் 2003ஆம் ஆண்டு முதலிலே சீமெந்து வேலைப்பாடுகளை கொண்டு அழகாக அமைக்கப்பட்டு 2006ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த 2006ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட நாளிலிருந்து அந்த கும்பாபிஷேக தினத்துக்கு, அதாவது சித்திரை மாத புனர்பூச நட்சத்திரத்திலே இந்த ஆலயத்தில் 1008 சங்குகள் வைத்து மகா சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. தற்பொழுது இந்த கருங்கல் ஆலயம் அமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட பின்னர் இந்த ஆலயத்திலே மாதம் தோறும் வருகின்ற வளர்பிறை தேய்பிறை 2 பட்சங்களிலும் வருகின்ற அஷ்டமி திதியிலே, அதாவது வைரவ பெருமானுக்கு மிகவும் விருப்பமான ஒரு திதியாகிய இந்த அஷ்டமி நாளிலே வைரவ பெருமானுக்கு மாலை நேரத்திலே விசேட அபிஷேக ஆராதனைகளோடு விசேட அலங்காரங்களையும் செய்து விசேட பூஜைகளை ஆலய தர்மகர்த்தா தன்னுடைய சொந்த முயற்சியாக செய்து வருகின்றார். இவை இந்த ஆலயத்திலே கிரமமாக நடைபெற்று வருகின்ற நித்திய நைமித்திய கிரிகைகளாகும். இந்த வைரவ பெருமானினுடைய திருத்தலமானது பல சிறப்புகள் பொருந்திய ஒரு திருத்தலமாக மிளர்கின்றது. என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முழுக்க கருங்கற்களினால் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி இந்த ஆலயத்திலே கருவறையில் அநேகமாக எல்லா ஆலயங்கள்லையும் வைரவர் கோயில்னு சொல்லி சொன்னால் வைரவரனுடைய விக்கிரகத்தை வைத்து வழிபடுவார்கள். ஆனால் இங்கே பாரம்பரிய முறையை பின்பற்றி அந்த வைரவர் சூலத்தை தான் இப்பொழுது வரைக்கும் பிரதிஷ்டை செய்து அதற்கு பூஜை வழிபாடுகளை நிகழ்த்தி கொண்டு வருகிறார்கள். அதைவிட இன்னும் ஒரு சிறப்பான விடயம், அநேகமாக எல்லா ஆலயங்கள்லையுமே கருவறைக்கு எதிர நந்தியன் பெருமானை தான் வைத்து வழிபடுவார்கள். ஆனால் இங்கே வைரவருடைய வாகனம் நாய் என்பதால் இங்கே சுனை வாகனம் வைத்து வழிபடுவதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதைவிட இன்னும் ஒரு சிறப்பான விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த ஆலயத்திலே பல்லவர் கால ஆட்சி முறையை பின்பற்றி இந்த கட்டட அமைப்புகளினுடைய வடிவங்கள் காணப்படுவதும் இந்த ஆலயத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய 3ம் ஒருங்கே அமைந்துள்ள இவ்வாலயத்தில் மூலமூர்த்தியாக ஐம்பொன்னினால் அமைய பெற்ற முத்தலைச்சூலம் எழுந்தருளி மூர்த்தியாக பிரதிஷ்டை செய்திருப்பதும் இவ்வாலயத்தின் சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது. அத்துடன் 21ஆம் நூற்றாண்டின் பல்லவர் கால கலையம்சம் பொருந்திய ஆலயமாக சிறப்புற்று காணப்படுகிறது. மேலும் இவ்வாலயம் முழுக்க கருங்கற்களால் அமைய பெற்ற ஒரு சன்னிதானமாக இன்றைக்கு காணப்படுகிறது. இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை நாங்கள் நோக்கி பார்த்தோமாக இருந்தால், தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆலயம் முழுக்க கருங்கல்லினாலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கருங்கல் கட்டடக்கலை பாணியை சைவத்தமிழ் மரபிலே தொடக்கி வைத்தவர்கள் பல்லவ மன்னர்கள். கிறிஸ்துக்கு பின் 6ஆம் நூற்றாண்டிலே இருந்து 9ஆம் நூற்றாண்டு வரையான 300 ஆண்டு கால பகுதிகள் தமிழ்நாட்டிலே பல்லவ மன்னர்களின் உடைய ஆதிக்கம் மேலோங்கி இருந்த காலப்பகுதி. இந்த பல்லவ மன்னர்களினாலே என்றும் அழியாத பரம்பொருளுக்கு என்றும் அழியாத ஆலயங்கள் அமைக்க வேண்டும் என்ற அந்த உயரிய சிந்தனையினாலே பல ஆலயங்கள் கருங்கல் திருப்பணிகளாக செய்யப்பட்டன. பல்லவர் காலத்து கலை அம்சங்களை, அதாவது பல்லவர் காலத்து கட்டடக்கலை அம்சங்களை 3ஆக வகுத்து கொள்ளுவார்கள். முதலாவது குடைவரை கோயில்கள்.
இரண்டாவது கற்றளிகள் அல்லது ரத கோவில்கள், மூன்றாவது கட்டுமான கோவில்கள். இந்த 3 அமைப்பு முறைகளிலும் எங்களுடைய ஆலயம், அதாவது நாங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கின்ற அராலி வடக்கு புளியடி ஞான வைரவர் ஆலயம் இந்த 3வது முறையிலே, அதாவது கற்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் காணப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ஆலயத்தை அமைத்தவர் தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த வைரவநாதர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆலய ஸ்தாபகர், அவருடைய மகன் சிராப்பர் கார்த்திகேசன், அவருடைய மகன் நடேசன், அவருடைய மகன் திருக்குமாரன். திருக்குமாரன் அவர்கள்தான் இந்த பெரிய திருப்பணியை இந்த ஆலயத்திற்கு செய்திருக்கின்றார்கள். இந்த கருங்கல் வேலையை இந்த ஆலயத்திற்கு செய்தவர் தமிழ்நாடு மாமல்லபுரத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய ஸ்தபதி, அதாவது தென்னிந்திய ஸ்தபதிகளுக்குள்ளே எல்லாம் ஒரு தலை சிறந்த ஸ்தபதியாக கொள்ளப்படுபவர். தமிழக அரசினாலே பல பட்டங்களையும் கௌரவங்களையும் பெற்றவர் ஸ்தபதியார் கருப்பையா தட்சணாமூர்த்தி அவர்கள் ஆவார். இந்த ஆலயம் 28 தூண்களிலே தாங்கி நிற்கின்றது. இந்த தூண்களை பார்த்தோமாக இருந்தால் 28 தூண்களும் 28 சிங்கங்களாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 28 சிங்க தூண்களிலே வசந்த மண்டப 2 தூண், மற்றது ராஜகோபுரத்துக்கு முன்னே இருக்கின்ற 2 தூண்கள், 2 சிங்கங்கள், இந்த 4 சிங்கங்களையும் தவிர மிச்சம் மீதி 24 சிங்கங்களும் தங்களுடைய பின்னங்காலை நிலத்திலே ஊன்றி முன்னங்காலை மேலே தூக்கிய வண்ணமாகவும் தங்களுடைய தலைகளிலே இருந்து இந்த ஆலயத்தை தாங்கி வைத்திருப்பது போலவும் மிக மிக தத்துரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இது ஆலயத்தினுடைய அந்த 28 சிங்கங்களும் அந்த ஆலயத்தை தாங்கி இருக்கின்ற ஒரு அழகான தோற்றத்தை எங்களுக்கு காட்டுகின்றது. இந்த ராஜகோபுரத்தை பார்த்தோமாக இருந்தால் ஒரு 5 அடி, அதாவது 5 அடுக்குகளை கொண்டதாக இந்த ராஜகோபுரம் காணப்படுகின்றது. இந்த ராஜகோபுரத்தினுடைய உச்சியிலே கலசங்கள் கருங்கல்லினாலே செய்யப்பட்டிருக்கின்றன. அது இந்த ராஜகோபுரத்தினுடைய சிறப்பு. அதாவது நாங்கள் மற்ற ஆலயங்களிலே ராஜகோபுரங்களுக்கு செப்பு கலசங்களை அல்லது பித்தளை கலசங்களை அங்கே மேலே வைப்பது மரபு. ஆனால் இந்த ஆலயத்திலே பார்த்தோமாக இருந்தால் கருங்கல்லினாலே ராஜகோபுரத்தின் கலசங்கள் மேலே 5 கலசங்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ராஜகோபுரத்தினுடைய 2 கரையிலேயும் நாசித்தலைகள் தனித்தனியே செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது ராஜகோபுரத்தோடு இணைந்தே இந்த நாசித்தலைகளை செய்வது கலைஞர்களினுடைய மரபு. ஆனால் இந்த ஆலயத்திலே மட்டும் இந்த நாசித்தலைகள் 2ம் ராஜகோபுரத்தினுடைய வலப்பக்கமும் இடப்பக்கமும் தனித்தனியே செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து நாங்கள் உள்ளே மூலஸ்தான கதவை திறந்து உள்ளே பார்த்தோமாக இருந்தால் மிக பழமையான, அதாவது ஏற்கனவே சொல்லப்பட்ட வைரவநாதர் என்ற அந்த பெரியவரினாலே வைத்து பூசிக்கப்பட்ட அந்த முத்தலை சூலம் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த முத்தலை சூலத்தினுடைய காலம் கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு மேற்பட்டதாக நாங்கள் கணிப்பிட்டு கொள்ளலாம். கலையம்சம் பொருந்தி கண்டோரின் கண்களை கவரும் இவ்வாலயம் ஈழத்தில் இன்றுள்ள ஆலயங்களுக்கெல்லாம் பெரும் எடுத்துக்காட்டான ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் அராலி பகுதியில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. உறவுகளாகிய நீங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற, யாழ்ப்பாணம் குறிப்பாக அராலி பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற நாகேந்திர மடம் புளியடி ஞான வைரவர் ஆலயத்தை பார்த்த வண்ணம் இருக்கின்றீர்கள். இந்த ஆலயத்தினுடைய தலவரலாறுகள், சிறப்புகள், மகிமைகள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பித்திருந்தோம். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றும் ஒரு தீபதர்ஷன நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் சேரும் நான் என்றும் உங்கள் அன்பின் நோமிகா சாந்தகுமார். நன்றி, வணக்கம் நேயர்களே.
தீப தரிசனம் தெரியுதே நம் தீமையாவுமே விலகுதே